ரெக்கார்ட் ஆகல. ஓகே. சரி. இல்ல ஏன்னா இது வரைக்கும் பார்த்தது நேத்து பார்த்த வீடியோல இருக்கும். தேங்க் யூ சார். இப்போ நம்ம புதுசா பார்க்க போறோம். ஓகே. இப்போ இதுக்கப்புறமா தான் நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்ன்றது இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல எக்ஸாம்பிள் சொன்னதெல்லாம் போன கிளாஸ்ல இருக்கு. பேண்டாஸோட டைப் பண்றதுனால சீரிஸ். இப்போ நம்பைல இருந்து யூஸ் பண்ணியிருந்தா அது ஒன் டைமென்ஷனல் அரேவா இருக்குதா, நம்ம பேண்டாஸ்ல தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால அது டைப் என்ன வரும்னா சீரிஸ். அது நீங்க என்ன லைப்ரரி யூஸ் பண்ணி இந்த ஒன் டைமென்ஷனல் யூஸ் பண்றீங்கன்றது. நான் நம்பை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணா என்டி அரேவா இருக்கும். இதே பேண்டாஸ் பேஸ் பண்ணி இந்த சீரிஸை கிரியேட் பண்றதுனால சீரிஸ் டைப்பா இருக்கு. ஆனா ரெண்டுத்துக்குமே எதுதான் இன்புட்? ஒரு லிஸ்ட் தான் இன்புட். அந்த லிஸ்ட்டை சீரிஸா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதே இந்த இடத்துல இந்த லிஸ்ட்டை அரேவா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இது நம்பை யூஸ் பண்ணி அரேவா கன்வெர்ட் பண்ணதால இது என்டி அரே. இது பேண்டாஸ் யூஸ் பண்ணி சீரிஸா கன்வெர்ட் பண்ணதால பேண்டாஸ் சீரிஸ். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, நம்ம நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னாக்கா ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, இது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம். எப்படி இது டேட்டா ஃப்ரேம் சொல்லணும்னா, நான் pd டாட் டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க டிக்ஷனரி இன்புட்டா கொடுத்தீங்கன்னா அந்த டிக்ஷனரியில் இருக்கிற கீ காலமாகவும் இதுல இருக்கிற வேல்யூஸ் ரெக்கார்ட்ஸாகவும் கிரியேட் ஆகும். இது எப்படி கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நேம்ன்றது ஒரு காலம், அதுல மொத்தம் எத்தனை ரெக்கார்ட் இருக்கு? 3 ரெக்கார்ட் இருக்கு. ஏஜ்ன்றது ஒரு காலம், அதுல 3 ரெக்கார்ட் இருக்கு. சேலரின்றது ஒரு காலம், அதுல 3 ரெக்கார்ட் இருக்கு. அப்போ இது 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 ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், இது 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 செகண்ட் ரெக்கார்ட், இது 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 தேர்ட் ரெக்கார்ட். கரெக்டா? ஸோ இது வந்து இப்போ அப்படிதான் இருக்குது. இப்போ அழகா இது எப்படி பார்க்கறதுக்கு ஒரு டேட்டா மாதிரி தெரியுது. இது வந்து 0th ரெக்கார்டு, ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், செகண்ட் ரெக்கார்ட். இது வந்து நேம்ன்ற காலம், ஏஜ்ன்ற காலம், சேலரின்ற காலம். இது என்ன பண்ணிருக்கு? இந்த கீ வேல்யூ பேரை கீயை காலம் நேமாவும் வேல்யூஸை ரெக்கார்ட்ஸாகவும் கிரியேட் பண்ணி காலமோட வேல்யூஸாகவும் கிரியேட் பண்ணிருக்கு. ஓகேவா? நம்ம ஜென்ரலா இப்படி யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு சிஎஸ்சி ஃபைலை ரீட் பண்ணி அதை டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். எப்படி ஒரு சிஎஸ்சி ஃபைலை டைரக்டா டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ இதோட இன்ஃபோ போட்டா எப்படிமா இருக்கும்? இந்த df டாட் இன்ஃபோ. ஸோ மொத்தம் எத்தனை காலம் இருந்தது? 3 காலம் இருந்தா நேம்னு ஒரு காலம், அதுல என்ன இருந்தது? ஸ்ட்ரிங் தானே இருந்தது. இங்க ஸ்ட்ரிங்னு ஒரு டைப் இல்ல, அதுக்கு பதில் ஆப்ஜெக்ட்ன்ற டைப் இருக்கு. ஏஜ்ல இன்டிஜர், சேலரியில ஃப்ளோட். இப்போ ஏன் தெரியுதா? 64ன்றது என்னுடைய மெமரி சைஸ். ஸோ இதே வந்து df டாட் டிஸ்கிரைப் போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? இன்டிஜர் ஃப்ளோட் அந்த காலமுக்கு மட்டும் டிஸ்கிரிப்ஷன் வரும். ஏஜ்ல எத்தனை ரெக்கார்ட் இருக்கு? 3. ஏஜோட மீன் ஆவரேஜ் என்ன? இதுல இருக்கிற 3 பேரோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 30. இந்த 3 பேர்ல யாரோட ஏஜ்? 35ன்ற ஏஜ் தான் மேக்ஸிமம் ஏஜ். இந்த 3 பேர்ல மினிமம் ஏஜ் யாருது? 25 தான் அப்படின்றது இங்க சொல்லுது. அதே மாதிரி சேலரி. ஸ்ட்ரிங்குக்கு அனாலிசிஸ் இல்லை, ஆனா நம்ம அதை எடுத்துட்டு வரலாம். அதுக்கு நம்ம எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல டிஸ்கிரைப் ஆல் அப்படின்னு போட்டோம்னா ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து இதை எடுத்துட்டு வந்துடும். இப்போ நேம் வந்துருச்சா? ஆனா நேம்ல மினிமம் நேம் எது, மேக்ஸிமம் நேம் எதுலாம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால அதுல என்ன இருக்கு ஸ்பெஷலா? யூனிக் நேம்ஸ் எத்தனை இருக்கு? 3 யூனிக் நேம்ஸ் தானே. அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் என்ன? இதுல டாப் நேம் யாரு? அலிஸ். நேம் எப்படி இருக்குன்னா 1 by 1 இருக்குல்ல, ஒரு நேமும் ஒரு ரெக்கார்டா தானே இருக்கு. அதனால ஃப்ரீக்வன்சி 1ன்னு வந்துருக்கு. மீதி எல்லாத்துக்கும் நான் வந்திருக்கு மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் வந்துச்சு. ஏன்னா அது கால்குலேட் பண்ண முடியாது. அதே மாதிரி யூனிக் வேல்யூஸை நம்பர்ஸ்க்கு கால்குலேட் பண்ண முடியாது, டாப் வேல்யூஸும் கால்குலேட் பண்ண முடியாது, ஃப்ரீக்வன்சியும் கால்குலேட் பண்ண முடியாது. அதனால அதெல்லாம் நான் வந்துருச்சு. அதாவது உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டைப்புக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும்னா இன்க்ளூட் ஆல்ன்ற ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணீங்கன்னா ஆப்ஜெக்டையும் சேர்த்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது புரிஞ்சுதா? இது வரைக்கும் தான் நேற்று பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம நேற்று பார்த்துட்டோம். இப்போ இதுலயே நான் வந்து உங்களுக்கு இன்னொன்னு சொல்ல போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் df டாட் ஹெட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஹெட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுனாக்கா டாப் ரெக்கார்ட்ஸை டிஸ்பிளே பண்ணும். இப்போ ஹெட் ஆஃப் 2 அப்படின்னா டாப் 2 ரெக்கார்டை டிஸ்பிளே பண்ணும். அப்புறம் df டாட் டெய்ல் ஆஃப் 2 அப்படின்னா லாஸ்ட் 2 ரெக்கார்டை டிஸ்பிளே பண்ணும்.
டிஃபால்ட்டா இந்த வேல்யூ கொடுக்கலனா 2ன்ற வேல்யூ கொடுக்கல 5 ரெக்கார்ட் டிஸ்ப்ளே பண்ணும். நம்ம கிட்ட இருக்கிறதே 3 ரெக்கார்டு தான். அதனால தான் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லிருக்கேன். இல்ல கொடுக்கல டிஃபால்ட்டா எவ்வளவு ரெக்கார்ட் டிஸ்ப்ளே பண்ணும்? 5. 5. இப்போ நான் டெய்ல் அப்படின்றத நான் கொடுக்கலன்னு வச்சுக்கேன். டெய்ல் ஆஃப் 2 கொடுக்காம ஜெனரலா இருந்ததுன்னா என்கிட்ட 100 ரெக்கார்ட் இருக்குன்னா பாட்டம்ல இருக்கிற 5 ரெக்கார்டை டிஸ்ப்ளே பண்ணும். என்கிட்ட டேட்டா ஃப்ரேம்ல 100 ரெக்கார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். df.tail அப்படின்னு கொடுத்தனாக்கா லாஸ்ட் 5 ரெக்கார்டை டிஸ்ப்ளே பண்ணும். நீங்க df tail of 10 ன்னு போட்டீங்கன்னா லாஸ்ட் 10 ரெக்கார்ட்ஸ் டிஸ்ப்ளே பண்ணும். அதனால இது ஆப்ஷன், மேண்டேட்டரி கிடையாது. கொடுக்காம விட்டீங்கன்னா 5 ரெக்கார்ட் டிஸ்ப்ளே பண்ணும். அதே மாதிரி தான் ஹெட்டுக்கும். ஓகேவா? சரி. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரிண்ட் எடுத்துறேன். என்ன பண்ண போகுதுன்னா நேம்ன்ற ஒரு காலமை மட்டும் டிஸ்ப்ளே பண்ண போகுது. நம்ம டிக்ஷனரியில கீ எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? டிக்ஷனரி ஆஃப் கீ போட்டோம்னா அந்த கீ ஆக்சஸ் ஆகும். கரெக்டா? இப்போ இதுல இருக்கிற இந்த நேம் ஆக்சஸ் பண்ண எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்கன்னா டேட்டா ஆஃப் பிராக்கெட்குள்ளார நேம்ன்றது போட்டீங்கன்னா இதோட கீயோட வேல்யூ எடுத்துட்டு வந்துரும்ல, அதே மாதிரி தான் இங்க. இங்கேயும் அந்த காலம் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? அந்த காலம்ல இருக்கிற வேல்யூஸ் எடுத்துட்டு வரும். இப்போ நான் 2 காலம் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் மோர் தென் 1 காலம் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளால டிக்ஷனரியில மோர் தென் 1 காலம்ஸ் ஒரு கீயை செலக்ட் பண்ண முடியாது. ஆனா இங்க நீங்க செலக்ட் பண்ணலாம். கமா போட்டு ஒரு லிஸ்டா கொடுத்துட்டீங்கன்னா நேமும் சேலரியும் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இது எப்படி இருக்கு? ஒரு லிஸ்டா இருக்கு. தெரியுதா? அந்த பிராக்கெட்குள்ளார ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதணும்னாக்கா ரன் பண்ணாலும் அதே தான் வரும். எப்படி? இந்த கால்ஸ்ல என்ன இருக்கு? இந்த லிஸ்ட் இருக்கா? அந்த லிஸ்ட்டை தான் நான் இன்புட்டா கொடுத்துருக்கேன். இங்க டைரக்டா அந்த லிஸ்டே கொடுத்துட்டேன். அது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி இப்படி கொடுக்குறேன். ரெண்டும் ஒன்று தான். ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நான் ரோவை செலக்ட் பண்ணேன். இதுக்கு 0th ரோவை செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோவை செலக்ட் பண்ணணும். செகண்ட் ரோவை செலக்ட் பண்ணணும். நம்ம நம்பையில் எப்படி போடுவோம்? அந்த அரே பிராக்கெட்ல ஸ்கொயர் பிராக்கெட்ல ரோ கமா காலம்னு போடுவோம். ரோ மட்டும் போட்டோம்னா அந்த ரோல இருக்கிற எல்லா வேல்யூஸும் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்பை படிக்கும்போது இப்போ நான் அதை உங்களுக்கு இங்கேயே போட்டு ரன் பண்றேன். ஏன் நான் இதை உங்களுக்கு இங்க போடுறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியா புரியும். இது வந்து ஒரு அரேவா? இதுல அரேல நான் ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் செலக்ட் பண்ண போறேன். அப்புறம் இதை போட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் செலக்ட் ஆகும். அதான் இது 0th ரோ, இது ஃபர்ஸ்ட் ரோ. அப்படி போட்டுருக்கு. ரோ கமா காலம். காலம் எல்லா காலம்ன்றதுனால காலம் வச்சுட்டேன். எல்லா காலமும் வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி டேட்டா ஃப்ரேம்ல நான் ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் டிஸ்ப்ளே பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னாக்கா எல்ஓசின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, லொகேஷன் பேஸ்ட். நான் இண்டெக்ஸ் ஐஎல்ஓசினா இண்டெக்ஸ் பேஸ்டு ரோஸ் அப்படின்னு அர்த்தம். 1ன்னு கொடுத்தா வரும் ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோ யாரோடது? பாபோடது. கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் ரோ யாரோடது? பாபு. நேம் வந்து பாபு, ஏஜ் வந்து 30, சேலரி வந்து 80,000 வந்துருக்கா? ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு நேம் வந்து பாபு, ஏஜ் வந்து 30, சேலரி வந்து 80,000. கரெக்டாமா? அதே ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் தான் இங்க யூஸ் பண்றேன். 0th ரெக்கார்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு வரைக்கும் வரும். 2 எக்ஸ்க்ளூடட் இங்கேயும். அப்போ 2 ரெக்கார்டு இங்க வரும்.
புரிஞ்சுதா அது? இதான் வந்து ILOC. இதுலயே LOCன்னு ஒண்ணு இருக்கு. LOCயும் இதே மாதிரி தான் இருக்கும். ஜீரோத் ரெக்கார்ட் என்னது? LOCக்கும் ILOCக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னாக்கா, பேண்டாஸ்ல இண்டெக்ஸுக்கு பதில் நீங்க ஒரு நேம் கூட கொடுத்துக்கலாம். இண்டெக்ஸ் எப்படிமா இருக்கும் உங்களுக்கு 0 1 2 3 இருக்கும்ல, அதுக்கு பதில் வேற ஒரு காலமா கூட இண்டெக்ஸா கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இங்க 0 1 2 இருக்குல்ல, அதுக்கு பதில் இந்த நேம் நான் இண்டெக்ஸா கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த காலம் நேம் இருக்குல்ல, நேமுக்கு பதில் 0 1 2 3ன்னு கொடுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இந்த டேட்டா ஃப்ரேமோட காலம் நேம்ஸ் என்னமா? நேம், ஏஜ், சேலரி. எனக்கு இந்த காலம் நேமே வேண்டாம். அதுக்கு பதில் நேமுக்கு பதில் 0, ஏஜுக்கு பதில் 1, சேலரிக்கு பதில் 2 மாத்திக்கலாம். இது ரோ இண்டெக்ஸ் என்னமா? 0 1 2 இருக்கு. எனக்கு இது வேண்டாம். அதுக்கு பதில் அலிஸ், பாப், சார்லி வச்சுக்கலாம். அதாவது ரோவுக்கு இண்டெக்ஸ் இல்லாம ஒரு வேல்யூ வச்சுக்கலாம், காலம்க்கு காலம் நேம் இல்லாம இண்டெக்ஸும் வச்சுக்கலாம். வைஸ் வெர்சா, உல்டாவா மாத்திக்கலாம் நீங்க. அது மாதிரி பண்ண முடியும். அப்ப பண்ணும்போது இண்டெக்ஸ் இருக்கிற ஒரு இது ஆக்சஸ் பண்ணணும்னாக்கா ILOC யூஸ் பண்ணணும். இண்டெக்ஸ் இல்லாததை ஆக்சஸ் பண்ணணும்னாக்கா LOC யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ சொல்லுங்க, நான் ரோவை ஆக்சஸ் பண்றதுக்கு ILOC தான் இங்க யூஸ் பண்ணணும். அப்போ லொகேஷன் ஐனா இண்டெக்ஸ் பேஸ்ட். இப்போ இதுல லொகேஷன் பேஸ்ட்னா நேம் வச்சு கூட ஆக்சஸ் பண்ணலாம் நான் சொன்னேன். ஆனா இந்த இடத்துல எனக்கு இண்டெக்ஸ் என்னவா இருக்கு? நம்பரா தானே இருக்கு. அதனால அதே நம்பர் போட்டாலும் இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதே நான் அடுத்த எக்ஸாம்பிள்ல இண்டெக்ஸா நான் நேமா மாத்த போறேன். அப்போ LOC ஒர்க் ஆகுமா ILOC ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா LOC தான் ஒர்க் ஆகும். ஏன்னா இண்டெக்ஸே நான் வச்சில்ல, 0 1 2 3 வச்சில்ல, நேமை தான் நான் என்ன மாத்திட்டேன், இண்டெக்ஸா மாத்திட்டேன். அது பார்க்கலாமா ஒரு எக்ஸாம்பிள்? இப்போ பாருங்க, காலம் 1 காலம் 2 ரெண்டு காலம், ஒரு 2 கீ இருக்கு. அந்த கீக்கு ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றேன். இந்த கீயை டேட்டா ஃப்ரேமா கிரியேட் பண்றேன். இதுக்கு ரோ எத்தனை ரோ இருக்கு? 1 2 3 இருக்கு. 3 ரோவுக்கும் இண்டெக்ஸ் என்னன்னு வச்சுக்கிறேன்? A B C D ன்னு வச்சுக்கிறேன். 0 1 2 3 வைக்காம இது இண்டெக்ஸ் என்னன்னு வச்சுக்கோ, A B C ன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த DF நான் ஆக்சஸ் பண்ணணும். இந்த DFல 0th ரெக்கார்ட் ஆக்சஸ் பண்ணணும். டாட் ILOC ஆஃப் 0 போட்டா நம்மளுக்கு ஆக்சஸ் ஆகும்ல, கரெக்டா? 0th ரெக்கார்ட் இது இதான் ஆக்சஸ் ஆகும். இதே DF டாட் LOC ஆஃப் A என்ற ரெக்கார்ட் ஆக்சஸ் பண்ணும். ஆக்சஸ் ஆகுதா? LOC யூஸ் பண்ணி உங்களால நான் இண்டெக்ஸ் வேல்யூஸை ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்காக தான் LOC யூஸ். புரிஞ்சுதா? அந்த எக்ஸாம்பிள் தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ இது என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும். LOC ஆஃப் 0 to 2 அப்படின்னா 0th ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட். இது 0th காலம் ஃபர்ஸ்ட் காலம். அதை பேஸ் பண்ணி ஒரு ரெக்கார்ட் கிரியேட் ஆகும். அப்போ எதெல்லாம் வரும்? இது வரும். கரெக்டா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? வந்திருக்கா? எப்படி இது வந்துச்சு? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டேட்டா ஃப்ரேம்ல இருந்து ILOC யூஸ் பண்ணியிருக்கோம். ILOCனா இண்டெக்ஸ் பேஸ்ட் லொகேஷன். 0th இண்டெக்ஸ் அப் டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 2 எக்ஸ்க்ளூடட். அந்த மாதிரி காலம் 0th இண்டெக்ஸ் அண்ட் 2 இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால இது வந்திருக்கு. இதையே LOC யூஸ் பண்ணி பண்ணுவோம்.
எதை யூஸ் பண்ணி பண்ண போறோம்? LOC. எரர் வரும். ஏன்? காலம்க்கு LOC யூஸ் பண்ண காலமோட நேம் சொல்லணும். காலம்க்கு இண்டெக்ஸ் சொல்ல முடியாது. ILOCனா தான் இண்டெக்ஸ் சொல்ல முடியும். LOCக்கு நேம் தானே சொல்லணும்னு நான் சொன்னேன். அப்போ இது என்ன எரர் அடிச்சிருக்குன்னு பாருங்க. எவ்வளவு பெரிய எரர் வந்திருக்கு பாருங்க. cannot do slicing indexing on index with these indexes. second என்னது? காலம் ஆஃப் டைப் int. ஸோ இதை உங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ இதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? கால் 1 கால் 2 தானே இருக்கு. LOC யூஸ் பண்ணியிருக்கேன். LOC யூஸ் பண்ணா நான் இண்டெக்ஸ் கொடுக்கக்கூடாது. காலம் நேம் தானே தரணும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கேன். காலம் நேமும் கொடுத்துருக்கேன், ரோ நேமும் கொடுத்துருக்கேன். ஏன்ற ரோ, பின்ற ரோ கரெக்டாக வந்திருக்கா? இப்போ ஏ ரோவுக்கு பதில் நான் டி ரோ கொடுக்குறேன். இருக்கா? டி இருக்குல்ல? ஏவும் டி மட்டும் எனக்கு வரும். கரெக்டாக? இது மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா இப்படி கொடுத்துக்கலாம். இதான் ILOCக்கும் LOCக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரெண்ட். ILOCனா இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துருவீங்க. இது என்ன ஆகும்? ஏவும் சியும் நான் என்னென்ன இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன்? 0 and 2. 0A, 1B, 2C. கரெக்டாக வந்திருக்கா? 0வும் 2வும் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். லிஸ்ட்டாக தானே கொடுத்துருக்கேன். இப்போ 0th ரெக்கார்டும் செகண்ட் ரெக்கார்டும் வரும்னு அர்த்தம். 0th ரெக்கார்டு A, செகண்ட் ரெக்கார்ட் C. இது ILOCல கொடுக்க முடியும். இது LOCல அந்த இண்டெக்ஸோட நேம் தான் தரணும். LOCல இது மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இதே மாதிரி நான் இங்கே கொடுக்குறேன். ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. எரர் வருது இல்லை? ஏன் ரீசன் என்ன? அது வந்து LOC அங்கே இண்டெக்ஸ் இல்லை, காலம்க்கு ரோவுக்கு நேம் இருக்குது. அதனால LOC கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ரோவோட நேம் தான் தரணும். புரிஞ்சிச்சாமா? இது இதான் வந்து ILOC LOC. ஜென்ரலாக நம்ம வந்து ILOC தான் யூஸ் பண்ணுவோம், LOC யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா LOC யூஸ் பண்ணால் நான் எப்பவுமே ஒரு ரோவுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், காலம்க்கு நேம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுவேன்? இண்டெக்ஸ் நம்பர் வச்சு ILOC யூஸ் பண்ணி எடுத்துருவேன். அதான் ஈஸி. என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட், பைத்தான்ல ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதணும் இருக்கா? இப்படி எழுதும். எனக்கு என்ன வேணும்னாக்கா, சிம்பிளா எனக்கு இப்போ என்ன வேணும் தெரியுமா? இதுல காலம் 2ல 18ன்ற ஒரு வேல்யூ இருக்கிற ஒரு ரெக்கார்டு வேணும். 18 மேட்ச் ஆகிற ரெக்கார்டு எதுவோ அது வேணும். இதுல எது மேட்ச் ஆகுது? டி தான். இந்த ரெக்கார்டு எடுத்துட்டு வரும். நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ டிக்ஷனரியா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? டிக்ஷனரி ஆஃப் கால் 2 ஈக்குவல் டு 80
அப்படின்னு ஒரு கண்டிஷன் எழுதும். இஃப் அந்த ஃபார் லூப் பண்ணிட்டு இந்த கீ வந்து எப்போ வந்து கீயோட வேல்யூ 80 வருதோ அந்த ரெக்கார்டை மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஃபார் லூப்ல பண்ணுவோம் அது. இதை ஃபர்ஸ்ட் லூப் பண்ணுவோம், இதோட வேல்யூ 80 பார்ப்போம், இல்ல இதோட வேல்யூ 80 பார்ப்போம், இல்ல இதோட வேல்யூ 80 பார்ப்போம், இல்ல இதான் 80. அப்போ இந்த ரெக்கார்டை எடுத்து டிஸ்பிளே பண்ணுவோம். பைத்தான்ல அப்படிதான் பண்ணுவோம். ஆனா இங்க அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் இங்க என்ன பண்ணேன்னா ஒரு கண்டிஷன் எழுதுறேன். எங்கன்னா எல்ஓசிக்குள்ளார ஒரு கண்டிஷன் எழுதுறேன், லொகேஷன் பேஸ்ட் அப்படின்றதுக்காக. ஐஎல்ஓசிலையும் இந்த கண்டிஷன் எழுதலாம். ஓகேவா? என்ன பண்ணுதுன்னா டேட்டா ஃப்ரேமோட செகண்ட் காலம் இருக்குல்ல, கால் 2ன்ற ஒரு காலம் இருக்குல்ல, அதோட வேல்யூ என்னவா இருக்கணும்? 80 இருக்கணும். இருந்துச்சுன்னா இதுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் வரும்ல, அந்த இண்டெக்ஸ் என்ன இண்டெக்ஸ்? டின்ற இண்டெக்ஸ். அந்த டி இண்டெக்ஸோட லொகேஷன் அதை எடுத்துட்டு வந்து டிஸ்பிளே பண்ணும். இது புரியுதா புரியலையா? இதுக்கு எத்தனை ரெக்கார்டு வரும்ன்றத சொல்லுங்க. இங்க கிரேட்டர் than 50 போட்டிருக்கேன். ஓகேவா? இதுல எத்தனை ரெக்கார்டு வரும்? 3 ரெக்கார்டு வரும். பி சி டி வரும். ஏன்னா இந்த 3 ரெக்கார்டு தான் நம்மளுக்கு என்னது கிரேட்டர் than 50ல இருக்கு. கண்டிஷன் நான் எங்கம்மா எழுதியிருக்கேன்? எல்ஓசிக்குள்ளார எழுதியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல இது எப்படி தெரியுமா ஒர்க் ஆகும்? இதுக்கு ஈக்குவலன்ட் கோடு நான் சொல்லட்டுமா? இதுக்கு ஈக்குவலன்ட் கோடு இங்க இதுதான் இதுக்கு ஈக்குவலன்ட் கோடா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். பி ரெக்கார்டும் சி ரெக்கார்டும் டி ரெக்கார்டும் எடுத்துட்டு வா நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு பதில் நான் ஒரு கண்டிஷன் எழுதலாம். இந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ற இண்டெக்ஸ்லாம் இங்க வரும், ரிட்டர்ன் வரும். இந்த கண்டிஷனுக்கு என்னென்ன இண்டெக்ஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கு? பி சி டி. அப்போ இந்த இடத்துல எது ரீப்ளேஸ் ஆகும்? இது மாதிரி பிசிடின்ற ஒரு லிஸ்ட் ரீப்ளேஸ் ஆகும். அதுல இருக்கிற எல்ஓசின்னா என்ன பண்ணும்? அந்த லொகேஷன்ல இருக்கிற ரெக்கார்ட் ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடும். கரெக்டா? அப்போ பிசிடியில் என்ன ரெக்கார்ட் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடும். இது புரிஞ்சுதா? ஐஎல்ஓசியில் இது எப்படி எழுதலாம்? இன்டிஜர் பேஸ்ட் இருந்துச்சுன்னா, அதை இண்டெக்ஸ் வந்து ஒரு நம்பர் பேஸ்ட் இருந்துச்சுன்னா ஐஎல்ஓசி யூஸ் பண்ணா வரும். நம்ம மேல இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இதுல 0 1 இருக்குல்ல, இப்போ இந்த இடத்துல இந்த லாஜிக் அது மாதிரி மாத்தி எழுதுனா இங்க வரும். இந்த லாஜிக் ஐஎல்ஓசிலும் ஒர்க் ஆகும், எல்ஓசிலும் இது ஒர்க் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? இது கண்டிஷன் நான் எங்க எழுதியிருக்கேன்? எல்ஓசிக்குள்ளார எழுதியிருக்கேன். எல்ஓசிக்குள்ளார மட்டும் ஐஎல்ஓசி எல்ஓசிக்குள்ளார மட்டும் தான் கண்டிஷன் எழுத முடியும். வேற எங்கேயும் உங்களால கண்டிஷன் எழுத முடியாது. கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒரு ரெக்கார்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ரெக்கார்ட் எப்படி எடுப்பீங்க? எய்தர் ஐஎல்ஓசி ஆர் எல்ஓசிக்குள்ளார கண்டிஷன் எழுதணும். இதுல காம்ப்ளெக்ஸ் கண்டிஷன் எழுதலாம். இங்க அண்டு போட்டு அடுத்த கண்டிஷனும் இங்க எழுதலாம். பைத்தான்ல அண்டு போட்டு இன்னொரு கண்டிஷன் எழுதணும்ல, அது மாதிரி இங்க எழுதலாம். ஓகே. இந்த டேட்டா ஃப்ரேம் எப்படி இருக்கும் பாருங்க. 3 காலம் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் ஒரு கண்டிஷன் எழுத போறேன். இந்த டேட்டா ஃப்ரேம்ல எதெல்லாம் காலம் 3ல வந்து ட்ரூ இருக்கோ அந்த காலம் மட்டும் எடுத்து அந்த ரோ மட்டும் நான் எடுத்துட்டு வர போறேன். எப்படி எழுதுவேன்? df டாட் ஐஎல்ஓசி போடுவேங்க. ஏன் ஐஎல்ஓசி போட போறேன்? இண்டெக்ஸ் எப்படி இருக்கு? 0 1 2 3 இருக்குல்ல, ஐஎல்ஓசி யூஸ் பண்றேன். இப்போ df of calls call 3 equal to true. ஓகே, பூலியன் இண்டெக்ஸ் வந்துச்சா? இந்த இடத்துல இப்போ எல்ஓசி தான் வரும்.
ஏன்னா இந்த இண்டெக்ஸ் ட்ரூன்னு இருக்கிறது இருக்குல்ல, ட்ரூன்றது என்ன வேல்யூ? பூலியன் வேல்யூ. அதனால இந்த இடத்துல எல்ஓசி போட்டாதான் இந்த இடத்துல ஒர்க் ஆகும். சரி, நம்ம முக்கியமா இந்த இடத்துல நான் இன்னொன்னு பண்ண போறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா, மேல இங்க ஐஎல்ஓசி யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் ரெக்கார்ட்ல இருந்து எண்ட் ஆஃப் த ரெக்கார்ட் வரைக்கும் 0th காலமுக்கும் ஃபர்ஸ்ட் காலமுக்கும் நான் என்ன பண்றேன்னா மல்டிபிள் வேல்யூஸ் அசைன் பண்றேன். என்ன பண்றேன் பாருங்க இதுல. அதாவது செகண்ட் ரெக்கார்ட்ல இருந்து எண்ட் ஆஃப் த ரெக்கார்ட் வரைக்கும், கரெக்டா? செகண்ட் ரெக்கார்டு இதுல இது 0 1 2 இதுல இருந்து இது 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 3 ரெக்கார்டுக்கு நான் 0th காலமுக்கும் ஃபர்ஸ்ட் காலம், ஏன்னா ஐஎல்ஓசி யூஸ் பண்றேன்ல, காலம் நேம் கொடுக்க முடியாது, லொகேஷன் தான் கொடுக்க முடியும். 0th காலமுக்கும் ஃபர்ஸ்ட் காலமுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ரோவுக்கு 10, Xன்றது அசைன் பண்றேன். செகண்ட் ரோவுக்கு 11, Yன்றது அசைன் பண்றேன். தேர்ட் ரோவுக்கு 13, Z. இங்க 13 டாட்னு வச்சிருக்கேன். அப்பனா இது என்ன நம்பர்? டெசிமல் நம்பர், ஃப்ளோட் நம்பர். அப்போ இதுவும் இதுவும் ஆல்ரெடி இருக்கிற இந்த வேல்யூலாம் என்னன்னு மாறிடணும், ஃப்ளோட்டா மாறிடணும். ஏன்னா ஒரு டேட்டா டைப் தானே ஒரு காலம்ல ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு வேல்யூ ஃப்ளோட்டா இருக்கிறதுனால மீதி எல்லா காலமோட வேல்யூவும் என்ன மாறிடும்? ஃப்ளோட்டா மாறிடும். மாறிடுச்சா? ரைட்டா? ஸோ இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள். அதாவது ஆல்ரெடி இருக்கிற ஒரு காலம்ல ஒரு ரோல இருக்கிற வேல்யூஸை நீங்க சேஞ்ச் பண்ணனாக்கா அகைன் எல்ஓசியோ ஐஎல்ஓசியோ யூஸ் பண்ணி தான் நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ ஒரு வேல்யூவை நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா, இல்ல ஒரு வேல்யூவை மாடிஃபை பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? இன்னொரு சாரி அந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இந்த டேட்டா ஃப்ரேம்ல எனக்கு மொத்தம் 5 ரெக்கார்ட் இருக்கு. இப்போ இந்த டேட்டா ஃப்ரேம்ல நான் இன்னொரு ரோ ஆட் பண்ண போறேன். எப்படி ஆட் பண்ணலாம்? ஜென்ரலா நம்ம இது மாதிரி கான்செப்ட் படிச்சிருக்கோம். எதில் படிச்சிருக்கோம்? லிஸ்ட்ல படிச்சிருக்கோம். நான் இருக்கா லிஸ்ட்ல நம்ம புதுசா ஒரு லிஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ணலாம்ல, அப்பன் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 2 கான்செப்ட் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? லிஸ்ட்ல அப்பன் என்ன, லாஸ்ட்ல நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது ஆஸ் இஸ் அப்பன் ஆகும். எக்ஸ்டெண்ட் மல்டிபிள் வேல்யூஸ் அட் டைம் அப்பன் பண்ணலாம். எக்ஸ்டெண்ட்ல மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒவ்வொரு வேல்யூ ஆட் ஆகிட்டு வரும், அப்பன் ஆகிட்டு வரும். அதே மாதிரி தான் இங்கே யூஸ் பண்ண போறோம். சொல்லுங்க. ஓகே, இப்போ df டாட் pd டாட் சரி. எக்ஸ்டர்னல் டெப்ரிகேட் இப்போ
இப்போ இங்க ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்கு. இந்த டேட்டா ஃப்ரேம்ல ஏபின்னு 2 காலம் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ரோ 1,4, 2,5, 3,6 இருக்கு. 3 ரோ. கரெக்ட்டா? அதுல இதான் ஃபர்ஸ்ட் இருக்கு. இதெல்லாம் நான் 2 ரோ ஆட் பண்ண போறேன். 7,9, 8,10 எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்க. அதோட எல்ஓசியில் அதோட லென்த் ஆஃப் டேட்டா ஃப்ரேம். லென்த் ஆஃப் டேட்டா ஃப்ரேம் இங்கே என்னமா, இது 0, இது 1, 2. கரெக்டா? அப்போ லென்த் ஆஃப் டேட்டா ஃப்ரேம் 3. அப்போ எல்ஓசி ஆஃப் 3ல நான் 7,9 ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். இப்போ 3ன்ற இண்டெக்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ கிரியேட் ஆகிட்டு அதுக்கு வேல்யூஸ் அசைன் ஆகிடும். அப்புறம் இதோட லென்த் இப்போ என்னென்ன ஆகிடும்? 4 ஆகிடும். இப்போ 4ல நான் இன்னொரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். கரெக்டா? 8,9 4ல வந்து. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரோவை அப்பன் பண்ண. புரியுதா? இல்லாத இண்டெக்ஸுக்கு ரோஸை அப்ளை பண்ண முடியும் இதில். ஓகே. இதில் இன்னொரு கான்செப்ட். ஃபர்ஸ்ட் இது நம்ம பார்க்க போறோம், இன்னொரு பிரீஃபா பார்ப்போம். இப்போ ஒரு டிஎஃப் ஒன்னு கிரியேட் பண்றேன். இதுல ஏ பின்னு 2 காலம் இருக்கு. இதுல 4 ரெக்கார்ட் இருக்கு. அதே மாதிரி டிஎஃப்2ன்னு ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றேன். இதுலயும் ஏ பின்னு 2 காலம் இருக்கு. 3 ரெக்கார்ட் இருக்கு. இப்போ டேட்டா ஃப்ரேம் 1 டாட் அப்பண்ட் ஆஃப் டேட்டா ஃப்ரேம் 2ன்னு நான் போடுறேன். இப்போ என்ன ஆகுது, இந்த 2 ரெக்கார்டும் இந்த 4 ரெக்கார்டும் இந்த 3 ரெக்கார்டும் 1 ஆயிடும். ஆனா இண்டெக்ஸ் எப்படியா இருக்கு பாருங்க. இதோட இண்டெக்ஸ் என்னவா இருக்கும்? 0, 1, 2, 3 இருக்குமா? இதோட இண்டெக்ஸ் இந்த டேட்டா ஃப்ரேம்ல என்ன இருக்கும்? 0, 1, 2, 3 இருக்கும். 0, 1, 2 இருக்கும். ரெண்டுத்தையும் ஒண்ணா அப்பன் பண்ணும்போது இண்டெக்ஸ் மாறாது. இண்டெக்ஸ் மாறி இருக்கா பாருங்க. இந்த இதுக்கு 0, 1, 2, 3 வந்திருக்கு. இந்த ரெக்கார்டை இதுல அப்பன் பண்ணும்போது என்ன வந்திருக்கு? 0, 1, 2, 3. புரியுதா இதுல? அப்போ ஒரு டேட்டா ஃப்ரேமை இன்னொரு டேட்டா ஃப்ரேமையும் அப்பன் பண்ணும்போது இண்டெக்ஸை நீங்க என்ன பண்ணணும்? ரீசெட் பண்ணணும். இல்லைன்னா சேம் இண்டெக்ஸை ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப பாருங்க இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இக்னோர் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஏன் வரணுமே, அடுத்த ரெக்கார்டம் வரணுமே. இது இது வந்து 4th வரும், இது 5th வரும், இது 6th வரணும். ஏன் வரல? எங்கம்மா அப் பண்றேன், அதுல டிஃபால்ட் அப் ஆயிடும்.
இப்படி வரக்கூடாது. ஏன்னா இது வந்து அசைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ ஏதோ அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், DF1ஐயும் DF2ம் அப்பன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அப்பன் பண்ணுறது எதில் அப்பன் ஆகும், DF1ல தான் அப்பன் ஆகும். ஆனால் இந்த இக்னோர் இண்டெக்ஸ் ட்ரூன்னு கொடுத்த உடனே அது இன்னொரு டேட்டா ஃப்ரேமை ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன் பண்ணி அந்த டேட்டா ஃப்ரேமில் தான் இக்னோர் அந்த இண்டெக்ஸ்லாம் இக்னோர் பண்ணிட்டு எல்லாமே 0 to 1 to 3 வரிசையாக போட்டுட்டு அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ DF3ல தான் இருக்கு இண்டெக்ஸ் அசைன் ஆயிருக்கு. ஆனால் இங்கே நம்ம எதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம், DF1 தானே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் அப்பன் பண்ண இண்டெக்ஸ் கரெக்டாக வந்துடுச்சு. ஆனால் இதில் இக்னோர் இண்டெக்ஸ் ட்ரூன்னு கொடுத்ததுனால புது இண்டெக்ஸை புது டேட்டா ஃப்ரேமை அது ரிட்டர்ன் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல அதே டேட்டா ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணல, புது டேட்டா ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதான் இதோட மீனிங். அதனால தான் நம்ம புது டேட்டா ஃப்ரேமில் அதை அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது இதோட மீனிங் புரிஞ்சிச்சாமா? இது வந்து புது டேட்டா ஃப்ரேமில் அசைன் ஆயிருக்கு. ஓகே, ஓகே. ஸோ நம்ம ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம், எப்படி ஒரு ஆல்ரெடி இருக்கிற டேட்டா ஃப்ரேம்ல நியூ டேட்டா ஆட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னாக்கா LOC யூஸ் பண்ணிட்டு புது இண்டெக்ஸ்க்கு வேல்யூஸை டைரக்டா அசைன் பண்ணலாம். எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலம் வேல்யூஸை லிஸ்ட்ல கொடுத்துட்டீங்கன்னா அசைன் ஆகும். அது எப்படி இருந்தது, இல்ல ரெண்டு காலம் இருந்துச்சு, ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டேன். அப்போ இந்த இந்த மூணாவது ரோவுக்கு இந்த ரெண்டு வேல்யூ அசைன் ஆயிடுச்சு, இது நாலாவது ரோவுக்கு இந்த ரெண்டு வேல்யூ அசைன் ஆயிடுச்சு. அப்படி இல்லாம எனக்கு ரெண்டு டேட்டா ஃப்ரேம் இருக்குன்னா ஒரு டேட்டா ஃப்ரேம் இன்னொரு டேட்டா ஃப்ரேமா கூட அப்பன் பண்ண போறேன் அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் டேட்டா ஃப்ரேம் செகண்ட் டேட்டா ஃப்ரேம் வேல்யூவை அப்பன் பண்ணிக்கலாம். அப்படி வேணும்னா அப்பன்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த அப்பன்ல இண்டெக்ஸை ரீசெட் பண்ணா இக்னோர் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரிஜினல் இண்டெக்ஸை இக்னோர் பண்ணிட்டு ஃப்ரம் பிகினிங்ல இருந்து இண்டெக்ஸ் ஆரம்பிச்சு. அதான் இதுக்கான டிஃபரன்ஸ். இப்போ நான் இதுலயே நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது என்னமாகும், ஏபின்ற காலம்ல ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்கு, சிடின்ற காலம் நேம்ல இன்னொரு டேட்டா ஃப்ரேம் இருக்கு. அப்போ ஏபின்ற இருக்கிற டேட்டா ஃப்ரேம்ல சிடின்ற டேட்டா ஃப்ரேமை நான் அப்பன் பண்றேன். அப்போ எப்படி அப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எரர் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எரர் வராது, எதுவும் வராது, அப்பன் ஆகும். எப்படி அப்பன் ஆயிருக்கு, ஏபிக்கு சிடியும் காலம் லெவல்ல எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் டேட்டா ஃப்ரேமுக்கு சிடி இருந்துச்சா, இல்ல, அதுக்கெல்லாம் நான் போட்டுச்சா. செகண்ட் டேட்டா ஃப்ரேம்ல சிடி இருந்து ஏபி இருந்துச்சா, இல்ல, அதுக்கெல்லாம் நான் போட்டுச்சு. புரியுதா அது? ஓகே, ஆனா அப் அண்ட் ஆகும், எரர் அடிக்காது. ஓகேவா? ஓகே, ஆனா அப் அண்ட் டெப்ரிகேட் ஆக போகுது. டெப்ரிகேட் ஆக போகுதுன்னா கீழே மெசேஜ் சொல்றாங்க பாருங்க, ஃபியூச்சர் வார்னிங். ஃபியூச்சர்ல ஒரு ஏதாவது ஒன்று ஒர்க் ஆகலாம், ஃபியூச்சர் வார்னிங் ஒரு வார்னிங் வரும். த frame dot append method is deprecated and will be removed from pandas in future version. Use pandas dot concat அப்படின்னு. இப்போ pandas dot concat எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் யூஸ் பண்றேன். சரி, இதில் நம்மளுக்கு இண்டெக்ஸே கிடையாதுல்ல. pandas data frame வராது, df1 df2
இது ஒர்க்கால. ஒரு லிஸ்டா தரணும். இது மாதிரி சின்ன சின்ன சின்டாக்ஸ் எரர் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டேட்டா ஃப்ரேம் ஒன்றுன்னு ஒன்று இருக்குது, டேட்டா ஃப்ரேம் டூன்னு ஒன்று இருக்குது. ரெண்டுத்தையும் கன்கார்டினேட் பண்ண போகிறோம். அப்படி கன்கார்டினேட் பண்ணும்போது என்னென்ன டேட்டா ஃப்ரேமை கன்கார்டினேட் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேமாக மாற்ற போகிறீங்கன்றத லிஸ்ட்டில் தரணும். டேட்டா ஃப்ரேம் 1, டேட்டா ஃப்ரேம் 2, டேட்டா ஃப்ரேம் 3யும் கொடுத்துக்கலாம், டேட்டா ஃப்ரேம் 4ம் கொடுத்துக்கலாம். எல்லா டேட்டா ஃப்ரேமும் நீங்கள் எப்படி கன்கார்டினேட் பண்ணுறீங்க, ஒரு டேட்டா ஃப்ரேமாக கன்கார்டினேட் பண்ணி இங்கே உங்களுக்கு என்ன வருது, இண்டெக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. அப்போது இதை இக்னோர் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இண்டெக்ஸ் போயிடும். அப்போ இண்டெக்ஸ் எல்லாத்துக்கும் ஈவனாக வந்துடும். வந்துருச்சாங்க. ஸோ இதே சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தானே இது வருது. அப்போ அப்பன்ன்றது டெப்ரிகேட் பண்ண போறாங்க. அப்பன்ல யூஸ் பண்ற எல்லா கான்செப்டையும் கன்கார்டினேட்லயும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க யூஸ் பண்ணும்போது கன்கார்டே யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து அப்பன் யூஸ் பண்ணி பழகிட்டேன். அது ரொம்ப பிகினிங்ல இருந்து கன்கார்டு அப்போ கிடையாது. ஸோ இப்போதான் கன்கார்டு வந்துச்சு. ஸோ கன்கார்டும் அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் யூஸ் பண்ண போகுது. ஏன் அப்பன்றீங்கன்னா லிஸ்ட் வச்சு கன்ஃபியூஷன் வருதுன்றதுனால அப்பன் எடுத்துட்டாங்க. லிஸ்ட்லயே அப்பன் தானே இருக்கு, கரெக்டா? அதனால அந்த அப்பன் எடுத்துட்டு இங்க கன்கார்டுன்னு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இங்க எக்ஸ்டெண்ட்னு ஒன்று இருந்துச்சு, அதை டெப்ரிகேட் பண்ணிட்டாங்க. அது பதில் கன்கார்ட். புரிஞ்சுதா? சொல்லுங்க. ஸோ டிஃபால்ட் டேட்டா டைப் என்னது, ஃப்ளோட். ஒரு நேனுன்னு ஒரு டேட்டா டைப் வந்துச்சா, நேனும் இருக்கு, ஒரு இன்டிஜர் நம்பரும் இருக்குன்னா எல்லாம் நேனுன்றது ஒரு ஃப்ளோட். அதனால எல்லாமே ஃப்ளோட்டாக மாறிடுச்சு. நல்ல கொஷின். ஆனால் மேலே அப்படி ஆயிருக்காதுங்க, இங்கெல்லாம் அது ஆயிருக்காது. ஏன்னாக்கா இந்த நேன் வந்த உடனே நேன்ற டேட்டா டைப்பை ஃப்ளோட் தான் சப்போர்ட் பண்ணும். அதனால எல்லா நம்பரும் ஃப்ளோட் மாறிடுச்சு. வேற எதுவும் ரீசன் இல்லை. சரி, நம்ம நாளைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதில் நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம இந்த இடத்துல எக்கச்சக்க கான்செப்ட்ஸ் இருக்க போகுது. அதில் முக்கியமான வேல்யூ இதில் இருந்து தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும், மிஸ்ஸிங் வேல்யூஸ். இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமில் சரி, இந்த டேட்டா ஃப்ரேமில் இந்த சீரோ வேல்யூ என்ன தெரியாது. இது மாதிரி மிஸ்ஸிங் வேல்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பண்ணலாம். ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு பதில் இந்த நேனுக்கு பதில் நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு வேல்யூ ஹேண்டில் ஏதாவது ஒன்று போடுவேன். ஸோ மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும், இருந்துச்சுன்னா எப்படி பண்ணலாம். இருந்துச்சுன்னா இந்த ரெக்கார்டில் ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு, அப்போ இந்த ரெக்கார்டை ரிமூவ் பண்ணிடலாம் எக்ஸாம்பிளுக்கு. இல்லை இந்த ரெக்கார்டில் இருக்கிற மிஸ்ஸிங் வேல்யூஸை ஹேண்டில் பண்ணலாம். ஓகேவா? இது மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளையிலிருந்து தான் ஆக்சுவல் டேட்டா மேனிப்புலேஷன்ஸே ஸ்டார்ட் ஆக போகுது. டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், மேனிப்புலேட் பண்ண போகிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ நம்ம டேட்டா ஃப்ரேம்னா என்ன, ஒரு டேட்டா ஃப்ரேம் இன்னொரு டேட்டா ஃப்ரேம் எப்படி ஒன்றா ஆக்குறது, இந்த கான்செப்ட் மட்டும் தான் பார்த்துருக்கோம். டேட்டா ஃப்ரேம்லேருந்து எப்படி ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை செலக்ட் பண்ணுறது, இல்லை ஒரு பர்டிகுலர் காலம் எப்படி செலக்ட் பண்ணுறது, இல்லை ஸ்பெசிஃபிக் ரோ ஸ்பெசிஃபிக் காலம் எப்படி செலக்ட் பண்ணுறது, ஐஎல்ஓசி எல்ஓசி வச்சு எப்படி பண்ணுறது, ரோஸ் மட்டும் எப்படி செலக்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது எப்படின்னாக்கா ஆக்சஸிங் டேட்டா ஃப்ரேம், அந்த கான்செப்ட் வரைக்கும் தான் இப்போ பார்த்துருக்கோம். வேற ஏதாவது பார்த்தோமா அதில், வேற எந்த கான்செப்டும் நம்ம பார்க்கல. எப்படி ஒரு டேட்டா ஃப்ரேமை ஆக்சஸ் பண்ண போகிறோம், அதே மாதிரி மோர் தென் ஒன் டேட்டா ஃப்ரேம் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ண போகிறோம். மெர்ஜின்ற வேர்டு தப்பு, எப்படி ஒன்றா கன்கார்டினேட் பண்ண போகிறோம். மெர்ஜின்னு ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மெர்ஜ் கான்செப்ட் வேற. நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், ரெண்டு டேட்டா ஃப்ரேமும் மோர் தென் ஒன் டேட்டா ஃப்ரேமை ஒன்றா கன்கார்டினேட் பண்ண போகிறேன். அதுதான் நம்ம பார்ப்போம்.
ஸோ கன்கார்டினேஷன் ஏதாவது கண்டிஷன் பேஸ் பண்ணி கன்கார்டினேட்டர் ஆகுதா? ஆகல. இப்போ நான் கண்டிஷன் பேஸ் பண்ணி 2 டேட்டா ஃப்ரேம் ஒரு டேட்டா ஃப்ரேமா மாத்தணும்னு நினைச்சேன்னா மெர்ஜ். ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி 2 டேட்டா ஃப்ரேம் ஒரு டேட்டா ஃப்ரேமா மாத்த போறேன் அப்படின்னா நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ணணும்னா மெர்ஜ்ன்ற லாஜிக் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ அப் அண்ட் கன்கார்டினேட்னு 2 இருக்குல்ல, ரெண்டுமே ஒரு வேலை தானே பண்ணுது. மெர்ஜ்லயும் ஜாயின்னு ஒன்று இருக்கு, மெர்ஜ்னு ஒன்று இருக்கு. ரெண்டுமே ஒரு வேலையை தான் பண்ணும். மெர்ஜ் டெப்ரிகேட் பண்ணிட்டாங்க, ஜாயினை தான் யூஸ் பண்ணலாம். மெர்ஜும் ஜாயினும் யூஸ் பண்ணலாம் நம்ம. அது இன்னும் டெப்ரிகேட் ஆயிருக்கு, பட் ரிமூவ் பண்ணல. இன்னும் பேண்டாஸ்ல இருந்து அதை ரிமூவ் பண்ணல. கூடிய சீக்கிரம் ரிமூவ் பண்ணுவாங்க. அடுத்த வருஷன் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், பேண்டாஸ்ல அப்பன்ன்றது இருக்காது, மெர்ஜ்ன்றது இருக்காது. அது பதில் நீங்க என்னதான் யூஸ் பண்ணி ஆகணும், கன்கார்ட் ஜாயின் அதான் யூஸ் பண்ணி ஆகணும். அது மாதிரி வரும். நம்ம இதெல்லாம் நம்ம அடுத்ததுல தான் பார்க்க போறோம். இதுல எப்படி நம்ம மிஸ்ஸிங் வேல்யூஸை கிளீன் பண்ண போறோம். அப்புறமா ஒரு டூப்ளிகேட் ரெக்கார்டு இருக்குன்னா அந்த டூப்ளிகேட் ரெக்கார்டு எப்படி ஹேண்டில் பண்ண போறோம். ஒரு நியூ காலம் நம்ம இப்போ ரோ தானே ஆட் பண்ணோம், ஒரு காலம் ஆட் பண்ண எப்படி ஆட் பண்ணுவீங்க அதை நம்ம பார்க்க போறோம். ஒரு கண்டிஷன் நம்ம இது கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கோம், ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணி ஒரு டேட்டா சேஞ்ச் பண்ணணும், எப்படி சேஞ்ச் பண்றது. ஸோ இது மாதிரி நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு டைம் சீரிஸ் எப்படி ப்ராசஸ் பண்றது, இது மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. மல்டிபிள் இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம். நம்ம ஒரு இண்டெக்ஸ் தானே இப்போ பார்த்தோம், ஒரு ரோவுக்கு 2 இண்டெக்ஸ் வைக்கலாம். இது கான்செப்டா பார்க்க போறோம். ஆமா, ஒரு ரோவுக்கு 2 இண்டெக்ஸ் இருக்கு. அந்த 2 இண்டெக்ஸ் எப்படி வேணாலும் இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்க்கலாம், கான்செப்டா பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும். இதில் குரூப்பிங், அக்ரிகேஷன், விண்டோ ஃபங்க்ஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பியோர் டேபிள்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு பார்க்கறதுக்கு. நம்மளுக்கு இன்னும் ஒரு 2 days பேசிக்ஸ் தான் பார்ப்போம். அட்வான்ஸ் இது பார்க்கறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் வீக்ல தான் பார்ப்போம் பேண்டாஸ். ஏன் இதெல்லாம் பார்க்குறோம், இதெல்லாமே மெஷின் லேர்னிங்ல யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஆனால் இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்பாங்க இவ்வளோ கான்செப்டும். ஸோ அதுக்காக தான் மெயினாக இங்கே பார்க்குறோம் இவ்வளோ கான்செப்டும். இதில் இருந்து ஒரு 50 to 60% தான் நம்ம மெஷின் லேர்னிங்ல யூஸ் பண்ணுவோம். மீதிலாம் வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூக்காக தான் பார்க்குறோம். கண்டிப்பாக மெர்ஜ்ன்றத இது வரைக்கும் மெஷின் லேர்னிங் நான் யூஸ் பண்ணதில்லை இந்த 7 வருஷத்தில். ஆனால் இன்டர்வியூவில் இது மாதிரி டேட்டா சயின்ஸ்க்கு யாருன்னா வந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக கேட்குற கொஸ்டின் மெர்ஜோ ஜாயினோ கேட்பேன். ஏன்னா இது தெரிஞ்சாதான் அவங்களால காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு கிளியர் தாட் இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ நம்ம ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு